பிசாசு வந்து இப்போ இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது வந்து சும்மா இல்லை, இதெல்லாம் பயங்கர பிசாசுன்ற எதிர்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால எல்லாம் உடைச்சி தான் இப்போ இந்த மெசேஜ் எல்லாம் வந்து இந்த வீடியோ வருது. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், இப்பொழுது உயிரடைவீர்கள். இது வந்து எசேக்கியேலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எலும்பு கூட்டம் இருக்குது. எலும்பு பெரிய ஒரு குத்த எலும்புகள் கிடக்குது, மனித எலும்புகள். அது எல்லாத்துக்கும் எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை வச்சு ஆண்டவர் எல்லாருக்கும் உயிரடைய பண்ணுறாரு. அது வந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அவங்க வந்து ஒரு இஸ்ரவேல் வம்சத்தார் அவங்க. அதில் நிறைய விளக்கங்கள் பின்னிக்கு இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, அவர் என்னை அவர்களின் அருகே கொண்டு போய் அருகே சுற்றி நடக்க பண்ணி, முதலாவது வசனம் பாருங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குன்னா ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் கும்பமாக எலும்பு கிடக்கு. அது நிறைஞ்ச ஒரு பள்ளத்தாக்கில் வந்து கர்த்தர் செய்கிறாரு, எசேக்கியேலை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ என்ன விஷயம்னா, இந்த எலும்புகள் பார்த்திங்கன்னா உயிரடையுது. எசேக்கியேல் நான் பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஒரு ஆண்டவர் வந்து, நீ அவைகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லக்கூட திரும்ப ஆவியாலும் வந்து அந்த காற்று அனுப்பி, நீ ஆவியை காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு அவர் இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல்லுகின்றார். தனக்கு கற்பித்தபடி அவன் அப்படி செஞ்ச உடனே 37வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். சரியா? இது வந்து பைபிளில் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு சரித்திரம். இது வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஏனென்னா இப்போதைய காலத்தில் வந்து இயேசுதான் கடவுள் என்று சொல்கிறதுக்கு நிறைய பேர், ஈவன் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கூட கிறிஸ்தவர்கள்னு சொல்லலாது, கர்த்தர் தான் இது இயேசு கிறிஸ்துவ மகன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க இந்த யெகோவா விட்னஸ் அவங்க எல்லாரும். அப்படி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அதே அற்புதத்தை வந்து இயேசு கிறிஸ்து யோவான் 11வது அதிகாரம் 43வது வசனம், அதில் பார்த்திங்கன்னா அவர் லாசரு என்ற ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. அது 4 நாளைக்கு பிறகு அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணதுக்கு பிறகு அவர் அந்த கல்லறையிலிருந்து அவரை வெளியில் எடுக்கிறாரு. யோவான் 11வது அதிகாரம் இவைகளை சொன்ன பின்பு, அதாவது மேலுக்கு நிறைய விஷயங்களை இயேசு கிறிஸ்து கழிச்சிருக்கிறாரு. என்னென்னு பார்க்கலாம், ஒரு வேணும்டா இல்லை நீங்கள் வாட்சிங்கிட்ட வழங்கும். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ரைட்டா? இயேசுடைய மகத்துவங்கள் நிறைய இருக்குது. அது யோவான் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். எத்தனை நாள்? 4 நாள். மறித்து 4 நாளைக்கு பிறகு தான் இயேசு கிறிஸ்து வந்து லாசருவை உயிரோடு எழுப்புறாரு. 4 நாளில் ஒரு பொடி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அவன் கட்டவளுக்கு அவன் நடந்து வரான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வல்லமாக அப்படி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஒரு வசனம் இருக்குது. இதோ இயேசு அவர்களை நோக்கி, 11வது அதிகாரம் 25வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அடுத்த வசனம், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரித்தாலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றான். அதற்கு அவள், ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து வந்து நாங்கள் இப்படிலாம் விசுவாசிக்கணும். அதில் முக்கியமான விஷயம் இங்கே என்னென்னா, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்,
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதாவது இந்த சரீரத்துக்குரிய மரணம் வந்து உண்மையான மரணம் இல்லை. அதில் 2 இருக்குது, ஒன்று நரகம், ஒன்று பரலோகம். அப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளக்குள்ள நமக்கு வந்து ஆசீர்வாதம் பரலோகம் இருக்குது. அப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளக்குள்ள நமக்குள்ளே இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒழிந்து புதியவைகள், புதிய மனுஷனாக நாங்கள் மாறுவோம். 2 கொரிந்தியர் 5:17 இருக்கா பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ அதான் நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா ரவுடியாக இருப்பாங்க, பூசாரியாக இருப்பாங்க, முஸ்லீம் மதகுருவாக இருந்தவங்க, அப்படி நிறைய மந்திரவாதியாக இருந்தவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இதுதான் அந்த வசனம் 2 கொரிந்தியர் 5:17 படி அவங்க வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்கன்னா புதிய சிருஷ்டியாக மாறுறாங்க. அவங்களோட கதை பேச்சுகள், அவங்களோட எல்லா கொள்கை, எல்லா விதமான சிந்தனைகள், வார்த்தைகள் எல்லாம் வந்து மாறிடும். கண்ட வாழ்க்கையிலேயும் தான் முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம அவர் ஏற்றுக்கொள்ளக்குள்ள நம்மளை அறியாமல் அது பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வருவது, ஆவியானவர் நமக்குள்ளே வைக்கிற ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அது. அதாவது நம்ம மரணம் அடைஞ்சிடாமல் இந்த சரீரம் மரணம் அடையும் ஒரு காலத்தில் நம்மளோட ஆவி வந்து மரணம்னு சொல்கிறது பாவம் நரகத்துக்குள்ளே போயிடாமல் நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு தான் நம்மளோட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து கொஞ்சம் வாசிக்கிறபடியாக கேளுங்க. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். சரியா? இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற, கேடுன்னா அந்த கெட்ட விஷயத்துக்கு போகிற வாசல் வந்து விரிவும் வழி விசாலவுமாக இருக்கிறது. பயங்கர ஈஸியாக இருக்குது, அந்த வழிக்குள்ளே போடுறது இலகுவாக இருக்குது. அதாவது மீனிங் அநேகர் விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அநேகர். 100 பேர் எடுத்திங்கன்னா 98 பேர் அதுக்குள்ளெல்லாம் போகிறாங்க. ஓகே, 100 பேர் எடுத்திங்கன்னா 90 பேர் அதுக்குள்ளெல்லாம் போகிறாங்க. 10 பேர் தான் நல்ல ஜீவன் உள்ள வழியில் போகிறாங்க. அடுத்து 14வது வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஜீவனுக்கு போகிற வாசலில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஜீவனுக்குள்ளே போகிற கர்த்தருக்குள்ள வழியில் போகிறது வந்து அது சரியான கஷ்டமான வழி. அது பார்த்திங்கன்னா வழி இடுக்கமும், அந்த வாசல் வந்து இடுக்கமும் வழி நெருக்கவுமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல். ஏனென்றா பிசாசு வந்து அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு அவன் வந்து அவங்களோட கண்களை மறைச்சி வச்சுருக்கான். ஜீவனுக்கு போகிற கண்கள் அதை கண்டுபிடிக்கிறவங்க பாக்கியவான்கள். அது மட்டும் இல்லை, அதில் கண்டுபிடிச்சி கடைசி பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அதாவது அதுக்குரிய ஒரே ஒரு விஷயம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறது தான் மெயின் பாயிண்ட். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் தானே காத்துக்கொள்ளுவீங்க. மற்ற எல்லாத்தையும் காத்துக்கொண்டு அர்த்தம் தான் பரிசுத்தம். அப்போ பரிசுத்த ஆவியான நம்மளை நிரப்பி அவரை பரிசுத்தத்துக்குள்ளே நம்மளை வச்சுக்கொள்வார். அப்படி இருக்குது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓன் நாய்கள். ஆட்டுக்குட்டி என்றது வந்து இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறாங்க. ஏன்னா சிலுவையில் மறிச்சு உயிர்த்தெழுந்து வந்தவர். அது பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தினதில் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே இந்த இருக்குது. மரணம் நேரிடுகிறாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். இங்கே இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். சரியா? அது வெளிப்படுத்தினதில் இருக்க பெரிய வசனம் உண்டு. இப்போ அந்த ஆட்டுக்குட்டின்றது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டி வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது. பிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் யார் எங்கேருந்து வருவாங்க? கள்ள தீர்க்கதரிசிகள்னா வெளியிலேருந்து வர மாட்டாங்க. இயேசுன்னு சொல்லி கொண்டு இருக்காங்களே, அவங்களுக்குள்ள இருந்தால் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்க சொல்லி வசனம் சொல்லுது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உங்களிடத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓன் நாய்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓன் நாய்கள். அவங்களோட உள்ளம் வந்து பட்சிக்கிற ஓன் நாய்கள். அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயங்களை வந்து அவங்களோட செயலினால் அறியலாம், அவங்களோட வாழ்க்கை இந்த கிரியையினால், அவங்களோட நடத்தையால் அறியலாம். அதுதான் 16வது வசனம் சொல்கிறாரு. அவர்களுடைய கனியினாலே, கனி என்றால் அவங்களோட ரியாக்ஷன். சரியா? அவங்களோட ரியாக்ஷன், அவங்களோட வாழ்க்கை, இந்த ஆதாரங்கள்,
ஏன்னா கிறிஸ்தவம்ன்றது வந்து வாயில் கிறிஸ்தவம் கதைக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி வாழணும், அதன்படி நடக்கணும். உண்மையான கிறிஸ்தவம்ன்றது தான். அவன் தான் ஜீவனுக்குள்ளே போவான், ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக அவன் தான் போவான். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும், முள்ளில் வந்து திராட்சை பழம் வருமா, முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும், முள்ளு கும்பத்தில் வந்து அத்திப்பழம் வருமா, அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களான்னு இருக்கிறார். அப்படி இல்லை அப்படியே சரியா அதில் வந்து அப்படி எடுக்க இயலாது. ஏன்னால் ஒரு கெட்ட மரம் வந்து நல்ல கனியை கொடுக்க இயலாது. கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். அப்படியே நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும். 17வது வசனம். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள இருக்கிறான்டா, அவனோட கனிகளினால், அவனோட செயலினால், அவனோட வார்த்தையினால், அவனோட வாழ்க்கையினால் அவன் இப்போ எப்படி இருந்தான்ன்றது இல்லை, இப்போ வந்து எப்படி கர்த்தருக்குள்ளே இருக்கிறவன் இப்படி இருக்கிறான்னு. நிறைய பேர் இப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்கன்னு நிறைய இதுகளை போட்டுக்கொண்டு இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை எங்கே இருக்குதுன்றது கேள்விக்குறி. அப்படி இருந்தால் அது நமக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. அதை அவங்களுக்கே வச்சுக்கொள்கிற ஒரு சூனியம் மாதிரி தான், அவங்களுக்கு அவங்களே விட்டுற ஒரு குழி மாதிரி தான். அதில் ஒரு லாபம் இல்லை அவங்களுக்கு. ஓகே, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ரைட்டா? நல்ல கனி கொடுக்காத ஊழியர்கள் வந்து வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவார்கள். ஊழியர்கள் என்றக்குள்ள எல்லாரும் தான் கிறிஸ்துவ சீசராக்கி தான் ஞானசானம் கொடுத்து எடுத்திருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பேரை வச்சுக்கொண்டு கிறிஸ்துவின் ஒரு கொஞ்சம் உங்களுக்குள்ள அந்த செயல்கள் இல்லை என்றால் கெட்ட கனி தான். ரைட்டா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னா கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிஞ்சார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக மட்டும்தான் சுற்றி திரிஞ்சார். அவர் தீமை செய்யவே இல்லை. ஒரு துளி கூட தீமை செய்யலை, ஒரு துளி கூட பாவம் செய்யலை. அவர் அப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிஞ்சவர் நம்மளோட இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் நன்மை செய்கிறவர்ன்றா அவர் நன்மை நல்லவர். அப்போ நம்மளும் நல்லவங்களாக இருக்கணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு. நம்ம தான் ஆண்டு ஒரு கணத்தில் அறிஞ்சால் மற்ற கணத்தில் மறைய சொல்லி கூடன்னு சொல்லி. சரியா? நிறைய இருக்குது ஆண்டு இயேசு கிறிஸ்து பற்றி காய்ச்சா எங்கேயெல்லாம் போயிடலாம். இப்போ எசேக்கியேலில் பார்த்தீங்கன்னா அந்த உலர்ந்த எலும்புகள் ஆண்டு உயிரடைய பண்ணுறாரு. அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதே விஷயத்தை வந்து இங்கே இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. 4 நாளைக்கு பிறகு மரித்த ஒரு மனுஷன், அவர் வந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார். அந்த மனுஷன் மரித்த நேரத்தில் அது அவர் நெருங்கின நம்பர் சொல்லுவார். சிநேகிதன் என்று சொல்லப்படுகிறது. அவர் வெறும் நேசித்த ஒரு மனுஷன் உண்டு. அவருக்காக இயேசு கண்ணீர் வடித்தாராம், துக்கப்பட்டாராம், கலங்கினாராம். சரியா? அப்படி எல்லாமே இருக்குது. அவர் நாம மகிமைப்படுறதுக்காக தான் அந்த லாசரு மரித்திருக்கிறாரு. அப்படி இருக்குது நிறைய. அப்போ என்னத்துக்குன்னு சொன்னால் இதை பாருங்கள். அது மாதிரி அப்படி அதுக்குள்ளே வந்தோன்னா இப்போ நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே முதலாவது நாங்கள் வந்து நமக்குள்ளே ஒரு பழையவைகளாக ஒழிந்து புதியவைகளாக மாறணும். புதியவைகளாக மாறினா மட்டும் போதாது, மாறிட்டு கர்த்தருக்குள்ளே வந்து அடுத்த ஸ்டெப் வளரணும். இடுக்கமான வாசல் வழிக்குள்ளே போகிறதுக்கு என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்குத்தானே இந்த மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து வாட்சிங்கிட்ட விளங்கும். ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அக்கினி என்றது அக்கினி கந்தம், அது இந்த நரகம் தான். ரைட்டா? இயேசு கிறிஸ்துவால் வந்து நமக்கு கிருபை கிடைக்குது. இப்போ எத்தனை பேர் நிச்சயமாக இருக்கும் கர்த்தர் வருகை வந்தால் பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லி. கிறிஸ்தவமாக வாழ்ந்தால் நாங்கள் அந்த நிச்சயத்தோடு வாழணும். அப்படி வாழலைன்னு சொன்னால் உண்மையாக அது பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமை இன்னொரு வசனத்தில் இருக்குங்கன்னு தெரியல. இந்த உலகத்துக்காக நாங்கள் கிறிஸ்துவை தேடணுமெண்டா நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு வசனம் இருக்குது. கர்த்தர் நல்லவர். அடுத்து வாசிப்போம். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். விளங்கிட்டா? நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். நமக்குள்ளே என்னென்ன குணங்கள் இருக்குது, நமக்குள்ளே என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த குணங்கள் எல்லாம் சாத்தாண்ட குணங்கள். கெட்ட குணம் உண்டு, கெட்டது வார எல்லாம் சாத்தானுக்குரியது. எதெல்லாம் நன்மை என்று பார்த்தோம்னா அதெல்லாம் நன்மை எல்லாம் வந்து கர்த்தருக்குரியது. சாரி, இது இப்போ நான் காய்க்கிற டைம் வந்து எனக்கு இங்கே டைம் இரவு 2:30 மணி ஆகுது, 3 மணி. இப்போ அங்கே டைம் வந்து கிட்டத்தட்ட காலையில் 5 மணி. ஓகே, இப்போ அதை வாசிக்க தான் எடுத்து நான் வாசிக்கக்குள்ள எனக்கு இங்கேயும் கனெக்ட் ஆகிட்டு அப்போ இது இருக்கா கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக நமக்கு தெரிஞ்ச முறையில் சொல்லுவோமே, ஜனங்கள் விளங்குறாக்கள் விளங்கி கொள்ளட்டும்ன்றதுக்கு. ஓகே, நான் பைபிள் ஸ்டடியெல்லாம் போய் படிக்கல, நான் கர்த்தர் வசனங்களை வாசிக்கக்குள்ள எனக்கு வந்து எங்கெங்கே ஆண்டவர் கொஞ்சம் காண்பிக்கிறாரோ அப்போ அதை நான் சும்மா எடுத்து வச்சு கதைக்கிறேன். சும்மா எடுத்து வச்ச மீனிங் வந்து 2 இதில் நோட்டில் எடுத்து வச்சு நான் கர்த்தர் நாம மகிமைக்காக ஒரு உண்மையை சத்தியத்தை கதைக்கிறேன். ஜீவன் உள்ள வார்த்தையை கதைக்கிறேன், உயிர் உள்ள வார்த்தையை கதைக்கிறேன். இதை கேட்டு மனம் திரும்பி ஒரு ஆத்மாவது மனம் திரும்புமெண்டா இந்த வீடியோவுக்கு உண்மையாக
பெரிய நன்மை இருக்குது. பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது, விதைக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற ஆதலால் அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். நம்மளே சோதிச்சு கொள்ளலாம், நமக்குள்ள என்னென்ன கனி இருக்குது. இப்போ கோபம் என்ற கனி, பொறாமை என்ற கனி, இச்சை என்ற கனி, வைராக்கியம் என்ற கனி, விதண்டாவாத கனி, அந்த குண்டக்க மண்டக்க கதைக்கிற கனி, ஒரு நிறைய இருக்குது கனிகள். தெரியுது கெட்ட கனிகள், நையாண்டி, அசட்டை பண்ணுற கனி, ஏளனமாக எடுக்கிற கனி, மற்றவங்களை ஒரு ஆக்கள் உயர்த்தி பார்த்து பதிச்சு பார்த்து எடுக்கிற கனி, கெட்ட விஷயங்கள் நிறைய. இதெல்லாம் எனக்குள்ளே இருந்து நான் தூக்கி எறிஞ்ச காரியங்கள். மனுஷனாக இருந்தால், அந்த பாவத்தில் பிறந்து வர்ற மனுஷனாக இருந்தால் அவனுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. அவன் பிறக்கக்குள்ளே வந்து சுபாவத்தினால பாவியாக தான் பிறக்கிறான். கத்தருக்குள்ளே நான் வளர்றக்குள்ள தான் இப்படியான காரியங்களை அவனை விட்டு போகும். என்னென்ற அடுத்தது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி, இதுதான் பாயிண்ட், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்போ ஆண்டவர் 2 வசனங்கள் நான் சொல்லிட்டு, நான் நல்ல கனி கொடாமல் நான் வந்து கெட்ட கனிகளை கொடுத்து கொண்டு நல்ல ஒரு வேஷம் தரிச்சு கொண்டு இந்த வீடியோலாம் செஞ்சுட்டு உத்தமன் மாதிரி பரிசுத்தவான் மாதிரி எல்லாம் காய்ச்சி பேசி போட்டு இருந்துட்டு நான் வந்து இந்த நல்ல கனி கொடுக்கலண்டா அது என்ன நடக்கும்டா? நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சாரி, இப்போ நாங்கள் நல்ல கனி கொடுக்க இதாக இருக்கணும். இப்போ நமக்கு பக்கத்தில் இன்னொரு வருஷத்தில் கோடாரி பக்கத்தில் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கு. வேறு அருகே வேண்டாம் அப்படி வச்ச மாதிரி ஏன்னா கொஞ்சம் பட்டாலே வேரில் கோடாரி லைட்டாக பட்டாலே முடிஞ்சேன்னா. அப்போ அப்படி இருக்குது இன்னொரு வசனம். அப்போ இன்னும் கொஞ்சம் காலாட்டும் வந்து அதில் கத்தர் நமக்கு காலங்களை தர்றாரு திருந்துறதுக்கு. கத்தருக்குள்ளே மெல்ல மெல்ல வளரணும், பரிசுத்தத்துக்குள்ளே வாஞ்சிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, இயேசு கிறிஸ்துவின் சித்தம்படி செய்யாமல் பரலோகத்தில் இருக்கிறது பிதாவின் சித்தம்படி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிதாவை வந்து கனப்படுத்துகிறாரு. அவர் மனுஷனாக இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாரோ அப்படி மனுஷனாக வாழ்ந்து பிதாவை வந்து மகிமைப்படுத்துகிறாரு. சரியா? அவர் இன்னொரு வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, தன்னை கண்டவன் பிதாவை கண்டடைஞ்சிட்டான்னு சொல்லி. அப்போ இயேசுவை கண்டவங்க எல்லாரும் பிதாவை கண்டுட்டாங்க. பிதாவை வந்து அப்பட்டமாக பார்க்கல. அது என்னென்னா அவர் அவ்வளோ எத்தனையோ சூரியன் பிரகாசத்தின் ஒரு பவர்ஃபுல் ஒரு மூசி வந்து ஒரு பின் சாயலைத்தான் அவர் பார்த்தார். முகமும் பார்த்தா செத்துருவாங்க, அந்தளவுக்கு அவரோட வல்லமை இந்த வேகம் இருக்குது. அதால் தான் கடவுள் வந்து மனுஷனை இந்த உலகத்தில் வந்திருக்காரு. ஏன் வந்து ஒரு மனுஷனாண்டா ஆதாம் ஏவாள் விட்ட பாவத்தின் அந்த நிவாரணத்தை தீர்க்கிறது ஒரு மனுஷன் ரத்தம் தான் தேவை. மனுஷன் விட்ட பிள்ளையை மனுஷன் தான் தீர்க்கணும். அதை இனி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வந்து எல்லாம் தீர்க்கிறன்றது பொய்க்கிறது. ஆனால் அதால் தான் கடவுளே வந்து மனுஷனை வந்து தன் பரிசுத்த ரத்தத்தினால மீட்டு கொண்டாரு சாத்தான்ட்டு இருந்து நம்மளை. சரி, நம்ம வந்து அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். அவர் நமக்கு சொந்தமாக இருந்து நம்ம அவரை வந்து கூப்பிடலை. அவர் சொந்தமாக இருந்தால் அவர் நம்மளை தேடி வந்தது நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யார் போவாங்கன்றது பார்ப்போம். அது ஏனென்றால் அந்த அவர் எலும்புகள், அவர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லத்தான் அந்த எலும்புகளையும் இந்த லாசருவையும் முன்னுக்குள்ளே சொன்னேன் நான். அவ்வளோ வல்லமையின் தேவன். அந்த பள்ளத்தாக்கில் அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைஞ்சு அது எழுந்து நடந்து கால் ஊன்றி இசைக்கியல் பார்த்து கொண்டு இருக்கு. சரி, அதை போல் லாசருவை இந்த யோவானில் பார்த்தீங்கன்னா லாசருவையும் ஜூதர்கள் கொல்றதுக்கு தேடுறாங்க. ஏனென்றா இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதங்களை வந்து ஜூதர்கள் லாசருவுக்கு செய்த அற்புதத்தை பார்த்து நிறைய ஜூதர்கள் ரசிக்கப்பட தொடங்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க தொடங்கிட்டாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை கொல்றதோடு சேர்த்து வகதோரோடு சேர்த்து லாசருவையும் கொல்றதுக்கு வகதோடி இருக்காங்க ஜூதர்கள். பாருங்கள், எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிசாசு வந்து எப்படி யாரையெல்லாம் பயன்படுத்தி மழுங்க பண்ணிலுமோ அவ்வளவுக்கு செய்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்த காலத்திலேருந்து பிறந்தது மட்டும் இல்லை, நீங்கள் பைபிளை வாசிச்சிங்கன்னா பழைய ஏற்பாட்டு அவர் பிறக்க முதல்ல இருந்தே அழிக்கிறதுக்கு அவன் போட்ட திட்டங்கள் வந்து 1-2 இல்லை, பெரிய சாட்சி. ஒவ்வொன்றும் கடைசி அந்த பிறக்கிறதுக்கு பிசாசு போட்டு அழிச்ச அழிவுகள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய அழிவுகளை பிசாசு கொண்டு வந்துட்டான். ஓகே, இப்போ வந்து பாயிண்ட் வந்து இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கிறேன், இல்லாமல் ஒருத்தனுக்கும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாண்டவர் சொல்லிட்டாரு. சரியா? அதில் தான் அந்த மத்தேயுவில் வந்து இன்னொரு வசனம் அப்போ வாசித்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்,
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த ஜீவன் என்ற வார்த்தை தான் இங்கே இருக்குது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ ஜீவன்ன்றது வந்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பரலோகத்துக்கு போகிறது தான் ஜீவன். என்ன அங்கே ஜீவன் உள்ளவர் இருக்கிறாரு, அவர் ஆளுகை அங்கே தான் இருக்குது, கிங்டம். சரியா? இப்போ இந்த காலத்தில் கிருபையின் காலத்தில் அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. கொலோசியரில் 1 கொலோசியரில் பார்த்தீங்கன்னா முதலாவது அதிகாரம் கொலோசியரில் இருக்குது. இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே இருக்கிறார். ஸோ அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த தேவன். சரியா? அவர் வந்து சும்மா இல்லை, நம்மளோட இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு போகிறார் நம்மளோட தேவன். அவரது மகிமையின் ஐஸ்வர்யம் அவர் நமக்குள்ள மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். அதான் ரகசியம். பவுல் சொல்கிறாரு, ஒரு ரகசியம் சொல்கிறோம்னு சொல்லி. என்ன ரகசியம் உண்டா? மகிமை நம்பிக்கையா இந்த இருக்கு. கொலோசியர் 1 அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு ரகசியம் சொல்கிறாரு. ரகசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். புறஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் ஐஸ்வர்யமாக நமக்குள் இருப்பதுதான் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறது அந்த ரகசியம். ஓகே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரை நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷருக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷருக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ரைட்டா? எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுவோம். இப்போ சொல்கிறாரு, அதுக்கு அந்த அளவுக்கு நான் இல்லை, பவுல் சொல்கிறாரு. ஓகே, இதை வாசிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு போகிறது, பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம நல்ல கனிகளை கொடுக்காம நல்ல கனி மாதிரி இருந்து கொண்டு கெட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருந்தோம்டா, கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நான் வந்து எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எத்தனை வீடியோ போட்டாலும் ஒழுங்காக நான் வாழலை, ஒழுங்காக எனக்குள்ளே கிரியை இல்லை, ஒழுங்காக கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, ஒழுங்கான நன்மைக்கு எதுவான காரியங்கள் எனக்குள்ளே இல்லை, எல்லாம் பாவத்துக்குரிய காரியங்கள் இருந்தால், எல்லாமே ஒரு துளி பாவத்துக்குரிய காரியம் இருந்தால் கூட அதுக்குள்ளே போக இயலாது. கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பரலோக வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு கட்டாயம் அவன் கிரியைக்கு தக்க பலனை அனுபவிப்பான் என்று வசனம் இருக்குது. ஸோ நாங்கள் என்னென்னத்தை செய்கிறோமோ அதை தான் நாங்கள் அனுபவிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு நம்மளை பக்தி உள்ளவனை தனக்கு என்று கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், சங்கீதத்தில் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல் கட்டமாக நம்மளை ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் ரட்சித்து எடுக்கிறார். அவருக்குள்ளே எடுத்து நம்ம அவருக்குள்ளே வந்துட்டோம்னு வைங்க. அதுக்கப்புறம் முழுக்க ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் பரிசுத்தத்தோடு வாழ முயற்சி செய்யணும். நான் நிறைய தரம் கர்த்தருக்குள்ளே நிற்க நினைச்சு விழுந்திருக்கிறேன். அப்போ நாங்கள் நிற்க தான் விழுவோம். விழுறது 2வது விஷயம். ஆனால் விழுந்த உடனே இப்படி எழும்புறது தான் விரும்பி போட்டேன். ஏன்னா பாவத்துக்குள்ளே வாழ்கிறோம், பாவ உலகத்துக்குள்ளே வாழ்கிறோம். ஸோ அப்போ நமக்கு நம்ம அறியாமல் கோபம் வரும், எரிச்சல் வரும், புறம் வரும். அதெல்லாம் ஆவியான நம்மளை விட்டு நீக்கி போடுவார். ஸோ நாங்கள் நம்மளோட பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், வாழ்வடைவான். நீதிமொழிகள் இன்னைக்கு பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். விழக்குள்ளே தான் நாங்கள் வந்து அதில் முழுமையான ரட்சிப்புக்குள்ளே வரலாம், இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாம், இந்த ஜீவனுக்குள்ளே போகலாம். இல்லைன்றா கஷ்டம். அதில் பார்த்தீங்கன்னா
ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அவரோட நாமத்துக்குள்ளே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து கம்யூனியன் எடுத்து அவரோட சிலுவை மரணத்தை வந்து நாங்கள் வந்து நம்மளோட உடம்புல சுமந்து கொண்டு இருக்கணும். அதுவும் இங்கே ஒரு இடத்துல வசனம் பார்த்தேன் நான். ஏன்னா நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து அவர் நமக்காக மரித்து உயிர் திரும்பினார்ன்றது வந்து நாங்கள் நம்முடைய சரீரத்தில் சுமந்து கொண்டே இருக்கணும். எனக்காக அடிக்கப்பட்டு உயிர் திரும்பி வந்த தேவன் என்று சொல்லி 2 குழந்தைகளில் தான் இருக்கணும். இந்த இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும் படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். ஸோ அவரோட மரணத்தை நாங்கள் எப்பொழுதும் எங்களோட சரீரத்தில் சுமந்து கொண்டு இருக்கணும். நம்ம நினைவு கொண்டு கொண்டே இருக்கணும் சிலுவையின் அந்த தியாகத்தை. அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நமக்காக பட்ட வேதனைகள் சொல்லி முடியாதது, அவ்வளவுக்கு அது எழுதக்கூட முடியாத ஒரு கொடுமையான காரியங்கள். அவர் பட்ட வேதனைகள் ஒன்றுமே செய்யாத தேவன் நமக்காக வந்து அடிக்கப்பட்டு, ஒரு பாவம் செய்யாத தேவன் நமக்காக வந்து அடிக்கப்பட்டு இன்றைக்கி நமக்காக வெற்றி சிறந்திருக்கார். பிசாசின் தலையை மிதித்து போட்டார். வெளிப்படுத்தல் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாம்பாகிய பிசாசு வந்து பெரிய விஷயங்களை பண்ணுது. அந்த ஆண் குழந்தையை பெற்ற ஸ்திரிக்கு கொடுமை செய்ய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீ மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண புறப்பட்டது. பிசாசு வந்து இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது வந்து சும்மா இல்லை. இதெல்லாம் பயங்கர பிசாசின் எதிர்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால எல்லாம் உடைச்சி தான் இப்போ இந்த மெசேஜ் எல்லாம் வந்து இந்த வீடியோ வருது. 38 நிமிஷமாக வந்துட்டு இது வந்து ஒன்றுமே வந்து வீணாக வரலை. இதெல்லாம் பொக்கிஷம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். உங்களோட நாமத்தினால நாங்கள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் செய்தோம், உங்களோட நாமத்தினால ஈஸ்டர் கொண்டாடினோம், உங்களோட நாமத்தினால 40 நாள் உபவாசம் இருந்தோம், உங்களோட நாமத்தினால பிசாசுகளை அடித்து திரத்தினோம், மரிச்சவங்களை உயிர்த்தெலும்பு பண்ணினோம், என்னெல்லாம் சொல்லலாம். அவங்களுக்காக 40 வருஷம் ஒரு நாளும் சர்ச்சுக்கு வரான் வந்தேன், இப்படி இருந்தேன் என்னெல்லாம் சொல்லலாம். நல்ல கனி கொடாமல் பரிசுத்த வாழ்வு இல்லாமல் நம்மளால் அவர ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அற்புதங்கள் அதெல்லாம் இங்கே எடுபடாது. பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்மையானது கிறிஸ்துவ பின்பற்றி அவருடைய பாத சுவட்டில் கால் வச்சு அவர் என்ன செஞ்சு நமக்கு சொல்லி தந்தாரோ அப்படி போகிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, நம்மளை பரலோகம் கொண்டு சேர்க்கிற வார்த்தை. சரியா, நாங்கள் என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு பிரியமானது, அவர் சித்தத்தின்படி செய்யணும். அவர் சித்தம் என்னன்றது ஈஸியாக தெரியுது. நல்ல கனி கொடுக்கும், நல்ல கனி கொடுக்காட்டி கதை முடிஞ்சு. ஆனால் நான் நல்ல கனி கொடுக்கலன்ட்டு நம்ம உணர்ந்துட்டோம்ன்றப்ப உடனே அவரை பாதத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி புது சிருஷ்டியாக மாறுறது. 2 Corinthians 5:17 படி இப்படி இருக்க நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோடனே பழைய வேலையெல்லாம் ஒளிந்தோன்னு பழைய வேலைண்டா போன வருஷம் அதுக்கு இப்போ செகண்ட் பாஸ்ட். இப்போ நான் 1 நிமிஷத்துக்கு மேலே பிள்ளையா நினைச்சேனா, சிந்திச்சேனா, ஏதாவது வஞ்சன்ஸ் வச்சு நான் இது செய்கிறேன்னா அப்படியெல்லாம் வந்து பார்த்து ஆராயணும். இப்படி இருக்கு ஆண்டவரே மன்னிங்க, இப்படி நான் செய்ய மாட்டேன். அப்போ ஆண்டவர் உணர்த்துவார் நம்மளோட பாவங்களை, நம்மளோட பிரச்சனைகளை உணர்த்த விட்டு விலை நம்மளை வந்து சுத்திகரிக்கணும். இப்போ பழசுக்குள்ளே நம்மளோட கர்த்தர் வார்த்தையை ஒரு டஸ்டான தண்ணிக்குள்ளே
இப்போ கத்துற வார்த்தையை போட 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 ஊற்ற ஊற்ற அது அவரோட வார்த்தையை நம்ம அந்த தண்ணிக்குள்ளே ஊற்ற ஊற்ற அந்த தண்ணி சுத்தமாக மாறிடும். கொஞ்சம் இருக்கிற கரை தண்ணி அப்படியே மாறிடும். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். ஒரு கலங்கின தண்ணி எடுத்து நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றுறாங்க 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 ஊற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் அது அப்படியே நல்ல பியூரான நல்ல தண்ணியாக மாறுது. அதை போல் நமக்கு வசனம் சொல்லுது, இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறதுண்டு. ஸோ மனுஷனுக்கு தெரியும் நமக்கு என்ன பலவீனம் என்னென்ன இருக்குன்றது. ஆனால் அதோடையே நாங்கள் வாழ்ந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. முயற்சி செய்ய நாங்கள் ஆரம்பிக்கக்குள்ள ஆவியானவர் உதவி செய்வார். இதை நான் நிறைய தடவை என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். எந்த பாவத்திலேருந்து எந்த இடத்துலேருந்து நம்மளால் விடுதலையாக இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் இது எனக்கு பிடிக்கல, இந்த குணம் எனக்கு பிடிக்கல, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்குள்ளே இந்த காரியம் பிடிக்கலன்னு நாங்கள் சொல்லக்குள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செஞ்சு அந்த தேவையில்லாத அப்படி பிடுங்கி எறிஞ்சிடுவார். அதுக்கு பிறகு அந்த குணம் வரவே வராது. கர்த்தர் நல்லவர் என் வாழ்க்கையில் செய்ததால் நான் ருசியாக சொல்கிறேன் நிறைய காரியங்கள். அப்போ நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் இப்படி செய்தோம், அற்புதம் செய்தோம், இப்படி பிரசங்கித்தோம், இப்படி வீடியோ போட்டேன், இவ்வளோ நேரம் இந்த முழிச்சிருந்து வீடியோ போட்டேன், எல்லாம் கிட்டேயும் வராது. பரிசுத்தமாக நல்ல கனி கொடுக்குறோமா, அப்போ தான் அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு உதவி செஞ்சு அவர் நமக்காக பரிந்து பேசுகிற நம்மளோட தேவனோடு ஆவியானவர். ஆகையால் அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலும் உங்களை அறியேன், அக்கிரமச் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்கா? கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி கத்தியில் நடக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிற நம்ம கவனமாக நடப்பாங்க. எங்கேயாவது விலை இப்படி மாறினோண்டா விழுந்துடும், எங்கேயாவது பிள்ளையாக செஞ்சால் பட்டுப்பட்டுரும். ஸோ கவனமாக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சரியான இலகுவான வாழ்க்கை. அது கர்த்தருக்குள்ளே ஊறது கஷ்டமே இல்லை. ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே பாட்டுக்குள்ளே அசுத்தத்துக்குள்ளே வாழ்கிறதால எல்லா இந்த காரியங்களும் இருக்குது தானே. ஸோ அதெல்லாம் கஷ்டம். ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி தான் கஷ்டமாக இருக்கும். கர்த்தருக்குள்ளே ஃபுல்லாக நிற்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக மாறிடும். பரிசுத்தமாக இருக்கிறது தான் ஒரு ஆசையாகவே இருக்கும். அவரை தேடுறது தான் ஒரு வாஞ்சியாகவே இருக்கும். 40 வயசு இப்போ தான் கர்த்தர் என்ன இப்போ நான் எவ்வளோக்கு அப்போயோ கர்த்தரை அறிஞ்சிட்டேன் நேசரி சின்ன காலத்தில் இருந்து. ஆனாலும் இப்போ தான் உண்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கு. இன்னும் வரணும், இன்னும் வாழணும், இன்னும் அவரை அறியணும், இன்னும் அவருக்குள்ளே வளரணும். எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வந்துட்டோம் இல்லை, இன்னும் வளரணும். வளர்ந்து 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 கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கணும். நான் எல்லாம் நிற்கிறேன் என்றவன் சொன்னானோ அவன் விழுந்துட்டான்னு அர்த்தம். எவன் தான் நிற்கிறேன் என்று சொல்கிறானோ அவன் விழுந்துட்டான், விளங்கிட்டான். எந்த பெரிய ஒரு ஊழியக்காரனோ போதவரோ யாரோ எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிற்கிறேன் கர்த்தருக்குள்ளே, நான் பரிசுத்தவான் என்று சொன்னார் என்றால் அங்கேயே இருக்கு வசனம். எவனெல்லாம் தான் நிற்கிறேன் என்று நினைக்கிறானோ அவன் விழுந்துட்டான். சரியா? எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நாங்கள் அனுதினமும் கற்றுட்டு ஆண்டவர் என்று பாவங்களை மன்னிங்க, அந்த குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க என்று பரிசுத்தத்துக்குள்ளே வாஞ்சிச்சு ஓடிக்கொண்டே இருக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கவே எனக்கு பயமாக இருக்குது. அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமச் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அதே கண்மலை என்றால் இயேசு. அவர் மீது கட்டுற வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அது 25 பாருங்கள். கண்மலை மேலே கட்டின வீட்டுக்கு எப்படி பிரச்சனை வருமா? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் கண்மலையில் கட்டப்பட்டிருக்கு, இயேசுவில் கட்டப்பட்டிருக்கு. விழவில்லை என்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இருந்தது. 26. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் கதைக்கிறேன் இல்லை, இதெல்லாம் கேட்டு நான் வாசிக்கிறேன் இல்லை, நான் இதெல்லாம் வாசித்து இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ, செய்யலைன்னு சொன்னால் அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். ரைட்டா?
இயேசுக்கு மேலே நம்ம வீடு கட்டலைன்னா, நம்மளோட வாழ்க்கையை கட்டலைன்னா, மணல் மேலே கட்டின சுனாமி என்ன வந்தாலும் அது அடித்து எல்லாம் தூக்கி சட்டுப்படி ஒன்றுமில்லாம் வாங்கி விட்டுரும். அடுத்த வசனத்தையும் வாய்ச்சி முடிக்கிறேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். யார் என்றார்? இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் வேத பாரகரை போல் பேசாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதனையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சரியா? இது சூப்பர். ஒரு வசனம் உண்டு. இதுதான் முக்கியம். நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு என்று கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறது தான் அவர் இருக்கிறாரு. நமக்கு சுகம் பலன் தருவார். அவர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்வார். நம்புங்க, அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறாரு. பைபிளை வாசிங்க, புதிய ஏற்பாட்டு கர்த்தருடைய அதிசயங்கள் நிறைய இருக்குது. சொன்னால் காய்ச்சி கொண்டே இருக்கலாம் 12 மணி அளவும். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. கேட்குறவங்க யார் சொல்கிறதுக்கு நினச்சிட்டு போவீங்க. எனிவே, கர்த்தர் யாருக்கு இல்லாமல் இதை கேட்க வைக்கிறாரோ அவங்க பாக்கியவான்கள். கேட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றை மையப்படுவதாக. ஜீவனுக்கு போகிற வழி எப்படியானதுன்றது ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்காரு. அவர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் என்றதுக்கு ஒரு சாட்சியாக தான் அந்த எலும்புகள், பள்ளத்தாக்குகள், இந்த லாசரு விஷயங்கள் அவங்களுக்கு சொன்னது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புங்க கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்க. இன்னும் போலி வாழ்க்கை வாழாதீங்க. அன்னதினம் உங்களை ஆராயணும். நம்மளை ஆராய்ந்து கொண்டே இருக்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து என்னை விசாரித்து நித்திய வழியில் நடத்துங்கன்னு சொல்லி அவற்றை நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாவ மன்னிப்பு செய்யணும். நம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதே என்று நம்ம கெஞ்சணும். சரியா? கிருபையின் தேவன் அவருக்கு நம்ம நிறைய சோஜஸ் தேவைப்படுது. அறுபடியோ மிகுதி ஆட்களோ குறைவு. கர்த்தருக்காக நிற்கணும். வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தரை அறியாதவங்களை நாங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளே கூட்டி வரணும். கர்த்தரை நாம் ஒன்றே மையப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வசனங்கள் எல்லாம் பிசாசு பிடுங்கி போடாத படிக்கு, தரையில் விழாத படிக்கு இது ஒரு பொக்கிஷமான ஒரு வசனமாய் வீடியோவாய் மாறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமச் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அல்லேலூயா.